சற்று முன்பு திடீரென மயங்கி விழுந்தாரு முதலமைச்சர். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திடீரென பாத்தீங்கன்னா திகிலூட்டக்கூடிய வகையில ஒரு செய்தி கிடைத்திருக்கு. டெல்லி அரசியல்ல, தேசிய அரசியல்ல ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகேங்களா, அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அங்க ஒரு மோசமான நிலையில இருக்கிறாரு. மயங்கி விழுந்து விட்டார். உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் குற்றச்சாட்டுக்கள் பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, என்ன செய்வது என்று தெரியாமலேயே அங்க இருக்கக்கூடிய டெல்லியின் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மணீஷ் சிசோடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சேஞ்சஸ் அங்க நடக்கக்கூடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு புறம் அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா பாத்தீங்கன்னா இருக்கிறார் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர். தற்போது சிறையில் அவர் இருக்கிறார் ஓகேங்களா. அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா சிறையில பாத்தீங்கன்னா இருக்கிறாரு ஓகேங்களா. ஸோ சிறையில் இருந்து கொண்டே சில விதமான காய் நகர்த்தல்களையும் அங்க ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் மீது ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எதுவாக இருந்தாலும் அதை அல்லேக்காக முடித்து விட்டு வருவார் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மணீஷ் சிசோடியா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. டோட்டலா எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவை கொடுக்க முடிகின்ற ஒரு சூழல்கள் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே அது அனைத்தும் எப்படி அமைய போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பிரியாணிக்கும் கோட்டருக்கும் அலையிற இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் மாதிரியோ ரத்தங்கள் மாதிரியோ பாத்தீங்கன்னா அங்க கிடையாது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பணத்துக்கு காசு கொடுக்காம மக்கள் செய்யற நல்லதுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறவங்க ஓகேங்களா. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அங்கெல்லாம் இப்ப ஒரு அரஸ்டேட்டிங் இஷ்யூஸ்லாம் நடக்கும்போது ஒரு அண்டர்ரேட்டட் பாலிடிக்ஸை அங்க பார்க்க முடிகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் பீஸா இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவர் எந்த ஒரு ஊழலையுமே செய்யாம இவரை போய் கைது செஞ்சிருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கிறது. கைது செஞ்சது மட்டும் அல்லாம அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சரிவர உணவு பராமரிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருப்பது இன்னமும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விதமான தகவல்கள் எல்லாம் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மயங்கி விழுந்த முதலமைச்சர் காப்பாற்றிய தொண்டர்கள் வெயிட் பண்ணி பார்க்க